ஓகே, நான் எப்பாவும் இது உங்களுக்கு வந்து 8வது பிராக்டிகலா ஈஸி தான். இது பாக்குறதுக்கு முன்னும் கட்டாயம் இதுக்கு முதல் 7வது பிராக்டிகல் கட்டாயம் பார்த்துட்டு தான் வந்திருக்கணும். ஏனென்றால் அதுல சொன்ன அதே விஷயங்கள் இங்க வருது என்றதால நான் அவ்வளவுக்கு பெருசாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். அந்த வீடியோ பார்த்து தான் இது கட்டாயம் விளங்கும். ஸோ அதை பார்த்துட்டு வாங்கும். ஏமில் இருந்து பார்ப்போம். கேரன் ஆகர்வியை பயன்படுத்தி திரவம் ஒன்றில் தொடர்படுத்திய துணிகள் சார்படுத்தி டிட்டர்மினேஷன் ஆஃப் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் யூசிங் ஹேர் செப்பரேட்டர் ஏதோ HARE அப்போஸ்ட்ரோபிஎஸ். ஸோ இது என்னது? நான் ஏற்கனவே ஜூக்குழாயை பயன்படுத்தி ஒன்று பார்த்தேன் தானே. அதுல வந்து என்ன பிரச்சனை சொன்னாங்க? ஒன்றை ஒன்று கலக்காதிரவம் மட்டும்தான், இம்மிக்சிபிள் சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் அளக்கலாம். ஆனா இங்க வந்து ஒன்று கலக்கிற திரவமும் அளக்கலாம். அவ்வளவுதான். அது ஒன்றுக்காக மட்டும்தான் ஹேர் செப்பரேட்டர்ஸை நாம யூஸ் பண்றோம். ஸோ அதான் அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். ஸோ இதுல அவங்க கேட்டா தெளிவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். அது மிக்சிபிள், அதாவது கலக்கக்கூடிய ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களை அளக்கலாம், அதனால சார்படத்தையும் அளக்கலாம். இந்த பரிசோதனை போறதுக்கு முன்னர் நான் வந்து இந்த விளக்கத்தை சொல்றேன். என்னென்றால் வளமையா நாங்கள் P0 + HOG போடுறாங்க. பட் இங்க வந்து P + SW என்று இந்த P0, அதாவது இந்த புள்ளியில இருக்கிற பிரஷரை நாங்க பார்க்க போறோம். இந்த புள்ளியில இருக்கிற பிரஷரை நாங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுக்கு வந்து என்னது, திரவ மட்டத்துல எல்லா திரவத்துக்கும் அந்த ஒரே மட்டத்துல வந்து அந்த திரவம் இருக்குள்ள அந்த திரவத்துக்குள்ள ஒரே மட்டத்துல பிரஷர் சமன். சோ இந்த புள்ளியிலையும் பிரஷர் சமன் என்று நீங்க எடுக்கல. இதுல வந்து என்னது, அட்மாஸ்பியரிக் பிரஷர் P0 தாக்கம் நேர அட்மாஸ்பியரோட தொடுகையில இருக்குது. இதுல நேர அட்மாஸ்பியரோட தொடுகையில இருக்குதான்னுட்டா இல்ல. அப்ப என்ன தாக்க போதுன்றால் இதுக்குள்ள ஒரு பிரஷர் இருக்கு தானே. இந்த பிரஷர் Pயும் இந்த என்னது HW இருக்கு, HW ρWG. அதே மாதிரி இங்க P, இந்த புள்ளியில HL ρLG ரெண்டும் தாக்க போகுது. அப்ப இந்த புள்ளியில என்னென்ன பிரஷர் தாக்க போகுது? P0 ஈக்குவலா இந்த பிரஷர் Pயோட SW ρWG இருக்குது. இங்க P-ஓட HL ρLG இருக்குது. இங்க ρL அடர்த்தி குறைவுன்றதால ஹை கூடவா காட்டுது உங்களுக்கு தெரியும். சோ நீங்கள் அதை சமப்படுத்தலீங்கன்னா இப்படி ஒரு சமன்பாடு எடுக்கலாம். இதுன்ற கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு சார்படத்தைய தருது, இதோட படித்திறன் சார்படத்தைய தருது. இப்ப நாங்கள் பிராக்டிக்கல் என்னன்னு பார்ப்போம். ஈஸி தான். இதுல வந்து இப்படி ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னே நாங்க என்ன பொருள் தேவை என்று பார்த்துட்டு வரோம். ஹேர் செப்பரேட்டர்ஸ், ஹேர் நாய்கருவி, ஆஃப்கோர்ஸ் பேசிக். அதுக்கு அடுத்தது நீர், மற்றது அந்த லிக்விட், மற்றது என்னது, அடுத்தது உங்களுக்கு செப்பு சல்ஃபேட் கரைசல் அல்லது வேற பொருத்தமான சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுப்போம். கொப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். அடுத்தது 1/2 மீட்டர் ரூலர் செட் ஸ்கொயர் மூளை மட்டம், அது பிளாஸ்டிக் சிரிஞ்ச் சொல்லியிருக்கேன். மற்றதுல இண்டெக்ஸ் காட்டி என்ற ஒரு சாமான் இருக்குது, அதுவும் தேவை. நாங்கள் பார்ப்போம். ஸோ இதான் உங்களோட ஹேர் செப்பரேட்டர் சிஸ்டம் செட்டப் நாங்கள் பார்ப்போம். இதுல என்னென்ன ஸ்டெப் பண்ணு முதலாக என்ன சொல்லியிருக்காங்க, இதன்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நான் போன முறை சொன்ன மாதிரி இதை வந்து என்னது ஜூக்குழாய கழுவின மாதிரி இதுலையும் கழுவ வேண்டி வந்தால் அதில் ஏதாவது கேட்டுட்டான் என்றால் அதை சொல்லுங்க. என்னடா தூசி படிஞ்சிருக்க கூடாது, அது என்னது தூய நீர்ல கழுவணும். அடுத்தது வந்து என்னென்றால் உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு இது இருக்குடா, சிரிஞ்ச் இருக்கு சரியோ, இதுல ஒரு கிளிப் இருக்குது. இந்த கிளிப்பை வச்சுக்கொண்டு இந்த கிளிப்பை நீங்கள், அதாவது கிட்டத்தட்ட பலூன் இருக்குதானே, பலூனை ஊதிட்டு நீங்க அந்த அமர்த்தி பிடிச்சா இருக்குதானே, அந்த அமர்த்தி பிடிக்கிற இடத்துல கிளிப் போட்டிருக்கான் சரியா. அந்த கிளிப் அமர்த்தப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா அந்த கிளிப்பை எடுத்து போட்டு தண்ணியை வெளியில உறிஞ்சி எடுக்கட்டான். 2 விதத்தால நீங்கள் எடுக்கலாம்னு போட்டிருக்கான். ஒன்று வந்து வாயால உறிஞ்சலாம், அல்லது ஸ்ரிஞ்ச் உறிஞ்சிய வச்சு உறிஞ்சலாம்னு சொல்லி இருக்கிறான். வாயால உறிஞ்சுறதுக்கும் உறிஞ்சிய வச்சு உறிஞ்சுறதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பொருள் நீங்க வாயால உறிஞ்சினால் சில நேரம் என்னது, அது வந்து இந்த இதுக்குள்ள உறிஞ்சினீங்கன்னா அதுல வந்து அது நச்சு பதார்த்தம் இருந்தாலும் அது வாய்க்குள்ள போயிடும். அல்ல அந்த தண்ணி, இதுல கேஸ் வந்து சில நச்சா இருந்தால் அது பிரச்சனை, அந்த தண்ணி வாய்க்குள்ள போனா பிரச்சனை, அப்படி பிரச்சனை இருக்கு. அல்லது அந்த பிரச்சனை இருக்கு வாய்க்குள்ள போறதுக்கு. பட் வாயாலையும் உறிஞ்சலாம். பட் வாயிறதா உறிஞ்சதா இல்ல உறிஞ்சிய வச்சு சிரிஞ்ச வச்சு உறிஞ்சதா பெஸ்ட்ன்னு கேட்டா நீங்க சிரிஞ்சன்னு சொல்லணும். அதுக்கு விளக்கம் இது. அதே நேரத்துல உறிஞ்சைக்கு என்னத்தை கவனிக்கணும் என்றால்
இதுல இந்த ரெண்டு இது இது வரும் தானே, இப்ப இந்த ரெண்டுமே கலக்கு மேல வரும் தானே, அந்த லிமிட் வந்து என்னது, அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகக்கூடாது. என்னடா மிக்ஸ் ஆனா மிக்ஸ் ஆயிருமேடா, மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை அவனை தூங்கிக்கணும். அதே நேரத்தில் வாய்க்குள்ள போவான் முடிஞ்சு, அது இது கலக்க கூடாதுனால வாய்க்குள்ள போகாது. பட் அவன் கேட்டாருன்னா அது சொல்லலாம். அதே நேரத்தில் என்னது, இது வந்து இந்த உயரம் கூடினது, அதாவது டென்சிட்டி குறைஞ்ச அடர்த்தி குறைஞ்ச லிக்விட் வந்து மேக்சிமம் ஹைட்ல இருக்கக்கூடிய மாதிரி. அது என்ன மேக்சிமம் என்ன, இதெல்லாம் என்ன இவ்வளவுக்கு அந்த மட்டத்தோட அளந்தா காணும், அதுக்கு அங்கால போகக்கூடாதுன்னு பார்க்கணும். சரி, அவனா தான் சொல்றான் மேக்சிமம் அது லோவர் டென்சிட்டி வந்து அங்க இருக்கணும்னு சொல்றான். அதை செஞ்சு போட்டு அடுத்தது வந்து அப்படி உறிஞ்சி போட்டு உடனே இந்த கிளிப்பை மூடிடும். கிளிப்பை மூடிட்டீங்க என்றால் நாங்கள் என்னது உறிஞ்சினோம்னா என்னது ப்ரெஷர் தான் இழுக்கிறோம். பலூன் மாதிரி பிக்சர் யோசிங்க. உருதினா பிரஷர் கூடுதா, உறிஞ்சினா பிரஷர் குறைய போகுது. அவன் இதுல பிரஷர் குறையுது. அப்ப பிரஷர் குறைஞ்சது என்றாலா பிரஷர் என்ன செய்யுது, குறையுது. அப்ப இங்க வந்து பிரஷர் குறைஞ்சிட்டு வருது. நீங்க வந்து அமர்த்திடுவீங்க, அமர்த்தினா இங்க மேல இருக்க பிரஷர் குறைவா இருக்கும். மேல என்னது இந்த HL தான் நீங்க கூட பிரஷரை தாங்க. தேர்ந்து என்ன செய்ய போறோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமா விட போறோம். இதா போறோம். அதுக்கு முன்னும் அளந்துருவோம். இங்கால வந்து மீட்டர் கோல் இருக்குது, ரெண்டு மீட்டர் கோல் இருக்கும். இதுல அதை வச்சுக்கொண்டு நீங்க அளக்கலாம். அதுல என்ன இந்த இண்டெக்ஸ் யூஸ் ஆகும், காட்டி. இந்த காட்டி என்ன செய்யணும் பண்ணாடா, இந்த காட்டி கீழே இருக்கும், அதை நீங்க மேல எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மட்டத்தோட இந்த காட்டியை தொடர விடுற மாதிரி வைக்கணும். இண்டெக்ஸ் அதை வந்து இந்த மட்டத்தோட தொட விடுவோம். அது என்னதுக்கு நாங்கள் அளக்கிற மாட்டோம், இந்த மொத்தத்துல ஹைட்டான தேவை. அப்ப இந்த மட்டத்துக்கும் இதுக்குமான ஹைட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னது, 2 அளவீடு 4 வாசிப்பு, 4 ரீடிங் 2 மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அதை நீங்க எடுக்க வேண்டி வரும். ஹைட்டுக்கு அந்த வித்தியாசம் தானே வரும். அப்ப நீங்க இதை அளக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த இது தேவை, இதெல்லாம் பார்க்கணும். மற்றதுல ஏற்கனவே நான் போன முறை சொன்ன அந்த பரலெக்சர் எழுமாற்றுகள் அந்த அது இருக்குது. அதே நேரத்துல போன வீடியோ சத்தியம் பார்த்துருவாங்க, இல்லாட்டி கஷ்டம். முறைமை எழுமாற்று வலு அந்த அது இருக்கு, எழுமாற்று முறைமை வலு அது இருக்குது, எழுமாற்று முறைமை வலு அது இருக்குது. அதை நாங்கள் இன்னும் பார்க்கறது அந்த நேர் இதில் பார்க்கணும், நேர் இது பார்க்கணும். கண் மட்டத்துக்கு வச்சு அந்த அந்த அடிமட்டம் தான் நாங்கள் லெவலுக்கு அளக்கணும். அது பார்க்கணும். அதை அளக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, செட் ஸ்கொயரை வச்சு, அதாவது மூளை மட்டத்தை வச்சு அதில் வச்சு அளத்து இந்த ரூலர்ல அந்த சென்டிமீட்டர் பார்க்கணும். அதுல ஒரு வாசிப்படுத்து, இதுல ஒரு வாசிப்படுத்து, ரெண்டையும் கழிச்சு விட்டால் காணும். அதுதான் நான் காண்றது. அது ரெண்டையும் கழிவுறதால அது ரெண்டையும் கழிவட்டு காணணும். அது கழிவட்டா உங்களுக்கு ஹைட் L வரும். அதே மாதிரி இதுல கழிச்சுட்டா ஹைட் W வரும். அப்போ 2 ஹைட்டும் கிடைச்சிடும். 2 ஹைட்டும் கிடைச்சா என்னது, ஒன்று வந்துடும். ஏன்னா அடுத்தது என்னது, இன்னும் 6 எடுக்கணும். ஏன்னா கிராஃப் போயிடும். கிராஃப் என்னதுக்குறோம், அக்யூரசிக்கா. அப்ப நீங்க என்ன செய்யணும், அதை கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து விடுவீங்க. அப்ப அதை விட 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 இது குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப 6 தரம் இங்க குறையிற மட்டும் எடுத்து போட்டு 6 ரீடிங், அதாவது கேட்ட மாதிரி HL வந்து HL தான் கீழே வருது. ஸோ HL அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த 5 சென்டிமீட்டர் குறையக்கூடிய மாதிரி நீங்க ஒரு அவரேஜில் அளக்கணும், கிட்டத்தட்ட வரக்கூடிய மாதிரி. அதனால வந்து கிராஃபும் கீறிடுவீங்க, 6 பாயிண்ட்ஸ் எடுத்து கிராஃப் கீறிடுவீங்க. இப்போ என்ன கிராஃப் கீறினா அங்கால சொல்லலும் அதை இதுதான் எங்களோட ரோயல் ரோடபிள்யூ, இதுதான் எங்களோட என்னது சார்படர்த்தி ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்துடுது. இவ்வளவு தான் உங்களோட ப்ராக்டிக்கல். இதுல முக்கியமா பார்க்க வேண்டும் என்றால் ஓகே, இதுல என்னென்றால் அதை நீங்க கவனிக்கணும். இண்டெக்ஸ் இருக்கு தானே. இப்போ நீங்க ஒவ்வொரு காலம் இதை வந்து நீங்க கீழே விட்டு கொண்டு வந்தீங்க என்றால், இதை எடுத்து விட்டீங்கன்னா இந்த லெவல் குறைய போகுது. இந்த லெவல் குறைஞ்ச என்ன நடக்கும், இந்த தண்ணியின் லெவல் கூடும். அப்ப தண்ணியின் லெவல் கூடுமோண்டா என்னத்தை கவனிக்கணும், இந்த இண்டெக்ஸ் வந்து நீங்க மேல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். அதை விட முக்கியமான கவனிக்கணும், இந்த பீக்கர் இருக்கு தானே, விளங்குதா, இந்த பீக்கர் இருக்கு. அந்த பீக்கருக்குள்ள நீங்க இனிஷியலாவே கூட தண்ணி எடுத்து போட்டீங்கன்னா என்ன செய்யறது, தண்ணி காணானுங்களாம் விடவும் கூடாது. நீங்க தண்ணி ஓரளவு எடுத்து போட்டு போய் உறிஞ்சிட்டீங்கன்னா அது மேல போக தொடங்கும். இப்ப இந்த கீழே அப்ப மேல போக தொடங்கும், தண்ணி காணாதன்னான்னு தண்ணியை ஊத்துறேன். தண்ணி ஊத்துற என்ன பிரச்சனை, பீக்கர் இந்த கீழே இருக்கிற தண்ணி வர 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 பீக்கர் முட்டிடும். அதுங்களுக்கு பிரச்சனை. ஹைட்டை தான் அளக்கணும். அப்ப அதுக்கு என்ன, தேர்ந்து தண்ணி விடக்கூடாது. முதல் இவ்வளவு ஒரு தண்ணி விட்டு போட்டு எடுக்கணும். தண்ணியோ லிக்விடோ அந்த அளவில் எடுத்து போட்டு பேருந்து உறிஞ்ச வழி வரும். அதுதான் மற்றும்படி கவனிக்கிறோம் என்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது, அந்த மேற்கரி எல்லாம் எடுக்க இயலாது. சும்மாவே அது வாயால் ஒழிஞ்ச புறம் அந்த பிரச்சனை எல்லாம் மேற்கரி எல்லாம் எடுக்க இயலாது. தான் கொப்பக சல்பேட் சொல்யூஷன் சொல்லி இருக்கிறான். தப்பு கரைசல் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கான். தண்ணியும் தப்பு கரைசல்னு சொல்லியிருக்கான். அதுக்கேற்றவே நீங்க பார்த்துட்டு தான் சரி. இவ்வளவுதான் அவரோட ப்ராக்டிக்கல். இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் நான் முதல்ல ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே கேள்விகள் இதுல வரும். நான் இனி பேப்பருக்கு போவோம். ஓகேட்டா, நாங்கள் பேப்பர் பார்ப்போம். உங்களுக்கு வந்து 2009 2018 வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வேறு இயர்ல வந்திருக்கும். நான் இது ரெண்டும் பார்த்தேன். மற்றது வந்தா சொல்லுங்க. இதுல
ஓகே இவ்வளவு தான். நாங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.